ஏர் ஃப்ரையர் தந்தூரி சிக்கன் ரெசிபி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. எஸ்பெஷலி டயட் இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாவே பண்ணிடலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு கை புதினா கொத்தமல்லி, 6 பச்சை மிளகாய், 1/2 கப் தயிர், 3 லெமனோட ஜூஸ் எடுத்து அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு பவுல்ல 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் உப்பு, அதோட நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் 6 பெரிய சிக்கன் லெக் எடுத்திருக்கேன். நீங்க லாலிபாப் மாதிரி எடுக்கிறீங்கன்னா 10 பீஸ் எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். மறுபடியும் கொஞ்சமா ஆலிவ் ஆயில் மேல சேர்த்துட்டு ஒரு 4 to 6 hours மினிமம் ஊற விட்டுருங்க. இப்போ ஏர் ஃப்ரையர்ல பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுட்டு மேரினேட் பண்ண சிக்கனை உள்ள வச்சிருங்க. மேல 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏர் ஃப்ரையர் பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரீசெட் மெனூஸ் தான். சோ நீங்க 200 டிகிரி செல்சியஸ்ல 18 மினிட்ஸ்க்கு நீங்க குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப் ஆனதும் வெளியில எடுத்துட்டு சிக்கனோட அடுத்த சைடுக்கு திருப்பிட்டு மறுபடியும் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயிலே வேண்டாம்னு நினைக்கிறவங்க கம்ப்ளீட்டா நீங்க ஆயிலே சேர்க்காம செஞ்சாலும் பெர்ஃபெக்ட்டா தான் வரும். சோ உள்ள க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் 200 டிகிரி செல்சியஸ்ல 12 to 30 மினிட்ஸ் இந்த முறை குக் பண்ணாலே போதும். நல்லாவே கிரில் ஆகி வந்திருக்கும். சம்டைம்ஸ் உள்ள மசாலா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னொரு 2 to 3 மினிட்ஸ் நீங்க வச்சீங்கனாலே பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இது ஆனியன் லெமன் ஸ்லைசஸ் அண்ட் கிரீன் சட்னியோட சர்வ் பண்ணுங்க. அதுவும் வீக்கெண்ட் நைட்ல நாங்க எப்பவுமே இதை செய்யறது உண்டு. ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணி அடுத்து நான் என்ன ரெசிபி ஷேர் பண்ணணும்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்டவ் இல்லைனாலும் ஏர் ஃப்ரையர்ல சமைக்கும் போதும் மறக்காம லவ்வோட சமைச்சிருங்க. எப்படி